வெல்கம் டு யுவிஸ் பெஸ்ட் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிப்ட் சேவை, அதாவது இடியாப்பம். அதோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 4 கப்பு பச்சரிசி, 2 கப்பு புழுங்கரிசி, அதாவது இட்லி ரைஸ். இந்த ரேஷியோவில் நான் அரிசியை ஊற போட்டு கிரைண்டரில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரெண்டையும் ஒன்றாவே போட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம தண்ணி விட்டு தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரைச்சி வச்ச மாவில் நம்ம தேவையான சால்ட்டை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே இந்த மாவில் உப்பு சேர்த்தோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கரண்டியும் நல்ல கனமான கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த மாவை நம்ம அதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மீன் டைம் நீங்கள் ஒரு வெசலில் நல்லா ஒரு 1/2 வெசலுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம நல்லா கிளறிக்கலாம். கொழுக்கட்டை மாவு பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த பதம் வந்துடுத்துன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து அதை நம்ம சேவா அச்சில் போடுற மாதிரி உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், கிளறியாச்சு. இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி நம்ம அச்சில் போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. இதில் இந்த உருண்டையெல்லாம் போட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். நீங்கள் இந்த உருண்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அப்பப்போ கரண்டியால் அதை கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா போட்ட உடனே அது கீழே போய் ஒட்டிக்கும். நல்லா வெந்தெடுத்துனா ஒரு உருண்டையாக மேலே எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்து அச்சில் போட்டு சேவையை பிழிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது மேலே எழும்பி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து அச்சில் போட்டு பிழிஞ்சிடலாம். இதே மாதிரி ஒன்றா மேலே வரும். இது இரும்பு சேவை நாழி. இதில் ஹோல்ஸும் நல்ல சின்ன சின்னதாக இருக்கும். பாருங்கள், இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னே அழகாக சேவை இறங்கி வருது. இது எங்கள் அம்மா 18 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரைஸுக்கெல்லாம் சேவை நாழி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா உருண்டையையும் பிழிஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டீலில் கூட வருது. அது இன்னொருத்தர் ஹெல்ப் வேணும், அதுக்கு கொஞ்சம் நகருது அது. ஸோ எவ்வளோ அழகாக அது இறக்குறது பாருங்கள், ப்ரெஸ் பண்ணோன்னா. இந்த சேவையெல்லாம் புழிஞ்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வெரைட்டி சேவை ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். மற்றபடி வெரைட்டி சேவை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இது ரெடி பண்ணிட்டோம்னாக்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் மோர் குழம்பு. எங்கள் இடத்துல எல்லோரும் மோர் குழம்பு தான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1/2 மூடி தேங்காயில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். இது புளிச்ச மோர். இதை நம்ம விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விழுதை அரைச்சாச்சு. அதை மோரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான சால்ட்டை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே பாயில் பண்ணுங்கள். இந்த மீன் டைம் நம்ம தேங்காய் சேவைக்கு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இந்த மோர் குழம்புக்கு பூசணிக்காயை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து வெயிட் போட்டு அதை பாயில் பண்ணிக்கலாம். அதை மோர் குழம்பு ரெடி ஆனோன்னா அதில் வந்து இதை சேர்த்துடலாம். நீங்கள் வேணும்னா இந்த உளுந்து வடை மாதிரி பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சேவைக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ கடுகு சேர்க்க போகிறேன். கடுகு வெடித்த உடனே நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து கடுகை வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து அம்மா வந்து மறந்துட்டு முன்னாடி சேர்த்துட்டாங்க. இப்போ இதில் வந்து தேவையான வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நான் ஒரு தேங்காய் வந்து துருவி வச்சுட்டேன். அதில் வந்து மோர்குழம்புக்கும் தேங்காய் சேவைக்கும் தேவையான தேங்காயை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தேங்காயை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த புழிஞ்ச சேவையிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ சேவை வந்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மீன் டைம் இந்த மோர் குழம்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பொங்கி வரும். அது நல்லா கொதிக்கணும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து ரெடியாக எடுத்து ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மோர் குழம்புக்கு தாளிக்க போகிறேன். பேனில் ஆயில் விட்டு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து இதை வந்து அப்படியே அந்த மோர் குழம்புல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடியாக எடுத்து இது வந்து வெறும் சேவைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மோர் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது லெமன் சேவைக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் கடுகு போட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு இந்த சேவை எல்லாத்துக்கும் தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நம்ம நிறையா வந்து ஸ்வீட் சேவை, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சேவை, வெஜிடபிள் சேவை இதெல்லாம் வந்து பண்ணலாம். அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா வறுபட்டதும் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த சேவையை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய லெமன் எடுத்து அதை ஸ்குவீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ கடைசியாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லெமன் சேவை ரெடி ஆகிடுது. இதை வந்து ஒரு வெசலில் வந்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா ஹேட் பேக்கில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து உடனே சாப்பிட்றதுனால வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், லெமன் சேவை, தேங்காய் சேவை. இது வந்து வெறும் சேவை. இப்போ நம்ம வந்து தயிர் சேவைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நான் வந்து இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்த உடனே நம்ம வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை இது. இப்போது இதை வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த சேவையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த தாளித்ததை நம்ம வந்து எடுத்து வச்ச சேவையில் சேர்த்துடலாம். தயிர் சேவைக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து
நல்லா புளிப்பில்லாத தயிராக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து சாப்பிடும்போது நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடியே சேர்த்தா கொஞ்சம் ஊறின மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், சேவை ரெடி ஆகிடுது. இது வந்து வெறும் சேவை. இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் மோர் குழம்பு. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இது லெமன் சேவை. அடுத்தது வந்து தேங்காய் சேவை. அதுக்கப்புறம் தயிர் சேவைக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மோர் குழம்பு. ஸோ அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் கொடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.